விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. இரண்டாவது நாளாக நடைபெறும் தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக செல்லும் விஜயை தொண்டர்கள் பின்தொடர்ந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், நேற்றைய தினமே விஜய் அங்கு செல்லும் போது ஏராளமான தொண்டர்கள் கூடியிருந்தாங்க. அதனால போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. இன்றைய தினம் அங்கு களம் எப்படி இருக்கு? ஆனந்தி, கோவையில் நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த பூத் கமிட்டி கருத்தரங்கிற்கு இரண்டாவது நாளான இன்று 4 மாவட்டங்களை சேர்ந்த 8000த்திற்கும் மேற்பட்ட முகவர்களை இன்றும் சந்திக்க உள்ளார். அதன் காரணமாக நட்சத்திர விடுதியில் இருந்து அவினாசி சாலையில் விஜய் இன்று கேரவானில் வந்தார். அதாவது நேற்று நட்சத்திர விடுதியில் இருந்து உயர்ரக காரில் மட்டுமே வந்த நிலையில் அதிக அளவிலான விபத்துகள் ஏற்பட்டன. அதாவது வாகனத்தை வேகமாக இயக்கிக் கொண்டு கருத்தரங்கு நடைபெறும் இடத்திற்கு செல்ல வேண்டும் என விஜய் சென்ற போது அவரை சேஸ் செய்து இருசக்கர வாகனத்திலேயே அதிகமான தொண்டர்கள் வந்த போது பலர் விபத்துகளில் சிக்கினர். இன்றும் பார்த்தோம் என்றால் அங்க நட்சத்திர விடுதியில் இருந்து கிளம்பும் போதே நேற்றை விட இன்று கூடுதலான ரசிகர்களும் தொண்டர்களும் குவிந்தனர். ஞாயிற்றுக்கிழமை நாள் விடுமுறை என்பதால் குழந்தைகளுடன் ஏராளமான பெற்றோர்களும் விமான நிலைய வாயில் வரையில் இருந்தும் நட்சத்திர விடுதியில் இருந்தும் தொடர்ச்சியாக அந்த விமான நிலைய சாலை முதல் நட்சத்திர விடுதி இருக்கும் வரை சாலை வரையும் நெடுகிலுமே தொடர்ச்சியாக பெண்களும் குழந்தைகளும் அதிக அளவில் நின்றிருந்ததை பார்க்க முடிந்தது. தற்போது காலப்பட்டி சாலையை அடைந்து அந்த வழியாக அந்த தனியார் கல்லூரிக்கு செல்ல கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வா காண்டிக் கொண்டிருக்கிறார். நேற்று இருந்த கூட்டத்தை விட இன்று சாலை மார்க்கமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய விஜயை காண ஏராளமாக குவிந்திருக்கிறார். ஒரு சில இடங்களில் மக்கள் அதிக அளவில் இருக்கும் இடங்களில் கேரவானில் இருந்து வெளியே வந்து ரசிகர்களை நேரடியாக பார்த்து கையசைத்து வருகிறார். அவருக்கு தொண்டர்கள் அந்த கட்சி துண்டுகளை தூக்கி எறியும் போது அவற்றை நேற்றை போலவே இன்றும் அவர்களுக்கு அணிவித்து அவர்கள் கொடுக்கும் அந்த துண்டுகளையும் வாங்கிக் கொள்கிறார். நேற்று இது போன்ற பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளில் சிக்கிய போது சிலர் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவினாசி சாலையில் இருந்தே அவர் நேரடியாக தற்போது காலப்பட்டி சாலை அடைந்திருக்கக்கூடிய சூழலில் அவர் வரும் வழிபாதையை அறிந்து பல்வேறு இடங்களிலும் தொடர்ச்சியாக தொண்டர்களும் ரசிகர்களும் குவிந்து வருகிறார்கள். ஆனந்தி, நேற்றைய விட இன்றைய தினம் தொண்டர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி பண்ணியிருக்கிறாங்க பிரவீன்குமார்? அதாவது விஜய் தங்கியிருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம் என்றால் புறநகர், அதாவது மாவட்ட காவல்துறைக்கு கீழே வருகிறது. அதாவது அவர் நேற்று வரக்கூடிய வழிபாதை, நேற்றும் இன்றும் வரக்கூடிய வழிபாதை என்பது மாநகர பகுதிக்குள் வருகிறது. நேற்றை ஒப்பிடும் போது இன்று நட்சத்திர விடுதியில் சற்று கூடுதலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். காவல்துறையினர் நேற்றை ஒப்பிடும் போது இன்று கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தனர். நேற்று கயிறுகள் எல்லாம் அமைக்காமல் ஒரு விதமான நெரிசல் ஏற்படும் சூழல் இருந்த நிலையில் நேற்றைய கூட்டத்தை முன்கூட்டியே கணித்து இன்று கூடுதலான காவல்துறையும் போடப்பட்டு கயிறுகள் அமைத்து விபத்துகளில் சிக்காத வண்ணம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.